Good afternoon, everyone. Good afternoon, sir. Good afternoon. Good afternoon, sir. Good afternoon, sir. Okay, good afternoon. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to once again discuss the same binary search. நேத்து பார்த்த அந்த சர்ச் ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் along with bigger example. So it is better to understand the search manually before proceeding to the program. ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னாடி அந்த சர்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலா நம்ம தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ப்ரோக்ராமே வந்து எழுத முடியும். மேனுவலாக அந்த சர்ச் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் பைனரி சர்ச்சை அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ்டு அந்த சர்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஒரு ரூல் ஒன்று சொன்னேன், இந்த பைனரி சர்ச்சுக்கு வந்து அது உள்ளார இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சார்ட்டட் ஆர்டரில் இருக்கணும். ஆல்ரெடி அந்த நம்பர்ஸ் எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டரில் ஏதாவது ஒரு ஆர்டரில் வந்து அது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சீக்வென்ஷியல் சர்ச்சில் அது ஒரு அட்வான்டேஜ். நம்பர்ஸ் வந்து எப்படி வேணாலும் அந்த அரே எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கலாம், ஆர்டராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பட் ஃபார் பைனரி சர்ச் இட் இஸ் நெசசரி தட் த அரே எலிமெண்ட்ஸ் மஸ்ட் பி இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஏதாவது ஒரு ஆர்டர்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து நம்மளால அந்த சர்ச்சை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஒரு இன்னும் கொஞ்சம் நேற்று 10 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து செஞ்சு காமிச்சோம். we will see ஒரு 20 எலிமெண்ட்ஸ் வந்து எடுத்துப்போம் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சர்ச் இன் அ பெட்டர் மேனர். ஒரு 20 எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம். அந்த எலிமெண்ட்டுடைய இண்டெக்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம வில் ஹாவ் சம்திங் லைக் திஸ் 0. இதெல்லாம் இது எலமெண்ட்ஸ் கிடையாது, இது வந்து இண்டெக்ஸ். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம என்ன வந்து செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to put the elements இந்த பொசிஷனில். அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ இந்த பொசிஷனில் we will have something like 5, 7, இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி. இப்போ இந்த அரேக்கு வந்து பேர் ஒன்று யூஸ்வலாக வந்து வைப்போம் இல்லையா, we will have the name of the array as A அப்படின்னு சொல்லி இந்த அரேக்கு வந்து ஒரு நேம் ஒன்று வைப்போம். இந்த அரே இதுக்குள்ளார இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, வாட் நெக்ஸ்ட்? இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? கேன் எனிஒன் டெல் மீ வாட் ஷுட் பி டன் நெக்ஸ்ட்? ஒரு இன்புட், அடுத்த என்ன எலமெண்ட் வந்து நம்ம சர்ச் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம இன்புட்டை வந்து வாங்கணும். வாங்கி அதை வந்து நம்ம என்ன வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம்? கீ அப்படின்ற அந்த கீ இல்லைன்னா வந்து சர்ச் கீ இல்லைன்னா கீ. ஓகே, ஸோ சர்ச் கீ இல்லைன்னா வந்து கீ அப்படின்னு சொல்கிறோம். அது கீ வேல்யூ. இது நம்ம வந்து இன்புட்டாக வாங்குகிறோம். இது வந்து இப்போ எந்த எலமெண்ட்டை வந்து சர்ச் பண்ணலாம்? யாராவது ஒருத்தவங்க அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். விச் எலமெண்ட் ஷால் வி சர்ச்? ஓகே, 20. இதை நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன். இப்போ 20 வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை நம்ம இன்புட்டாக வாங்குகிறேன். கீ வந்து 20. இப்போ 20 ஆக்சுவலாக நம்ம இதை அரேவை பார்க்குறதுனால 7th பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. பட் நம்ம இதை வந்து ப்ரோக்ராம் வழியாக வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரோக்ராம் வழியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து என்ன லாஜிக் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா we find the middle element. We find the middle element of the array and compare the key value with the middle value. மிடில் வேல்யூவோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணிவிட்டு கீ வேல்யூ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரைட்ஸ் அதுக்கப்புறம் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆக்சுவலாக சின்னதாக இருக்குது. கீ வேல்யூ பெருசாக இருந்தது அப்படின்னா மிடில் எலமெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள அதுதான் நம்மளுடைய அரே. அதில் ஒரு மிடில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த இதுலேயே வந்து இப்போ நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து வாட் இஸ் த மிடில் வேல்யூ? இந்த 0, 19 இதுக்கு நடுவில் சென்டராக இருக்கிற வேல்யூ என்ன சொல்லுங்கள்? 0க்கும் 19க்கும் நடுவில் இருக்கிற வேல்யூ 10. சரி, எப்படி 10? 10னா மொத்தம் 20 எலிமெண்ட் இருக்குது, அதனால சென்டராக இருக்கிற எலிமெண்ட் வந்து 10. நம்ம வந்து இண்டெக்ஸை வச்சு கேல்குலேட் பண்ணுறோம். நேற்றே வந்து சொன்னேன்ல மிடில் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த அரே இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த ஃபுல் அரேவே வந்து எடுத்துக்கிறோம். இந்த ஃபுல் அரேவோட மிடில் எலிமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது 0வையும் எதையும் 19ஐயும் ஆட் பண்ணுறோம். 0வையும் 19ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 9.5னா நம்ம அதை இன்டீஜர் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 9 மட்டும் தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ 9 வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு மிடில் எலமெண்ட் வந்து 9 தான். அப்போ 9th பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். திஸ் இஸ் த மிடில். ஓகே, இப்போ இந்த 9th பொசிஷனில் என்ன வேல்யூ நமக்கு இருக்குது? 22 இருக்கு இல்லையா?
இந்த 22 நம்ம கீ எலமெண்ட்டை விட பெருசா சின்னதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை நம்ம கீ வந்து பெருசா இருக்கு, இங்க மிடில் எலமெண்ட் வந்து சின்னதா இருக்கு அப்படின்னா வேற எங்கேயோ இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீ வந்து 74 நம்ம இன்புட்டா கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த அரே இந்த போர்ஷனை வந்து விட்டுட்டு ஐ கேன் டேக் திஸ் as மை சர்ச். இதை வந்து திரும்ப இதில் இந்த 10க்கும் 19க்கும் நடுவில் இருக்கிற எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை நம்ம சர்ச் கீயை 74ஓ இல்லைனா வந்து 46ஓ அதாவது இதுக்கு மேலே இருக்கிற எலமெண்ட் வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, பட் நம்ம ஆக்சுவலாக எடுத்துக்கிட்ட கீ வேல்யூ வந்து என்னது 20ன்னு இருக்கு. ஸோ 20 வந்து மிடில் வேல்யூவை விட பெருசா சின்னதா? 20 மிடில் வேல்யூவை விட பெருசா சின்னதா? மிடில் வேல்யூ ஆக்சுவலா என்ன 22. நம்ம சர்ச் பண்ண போற எலமெண்ட்டும் என்னது 20. சின்னது தான். சின்னது. ஓகே, சின்னது அப்படின்றதுனால நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம், we are going to take this array. இவ்வளோ இதை மட்டும் தான் எடுத்துக்க போறோம். இதெல்லாம் வந்து விட்டுற போறோம். இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் இப்போ இந்த ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு மிடில் வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதனுடைய மிடில் வந்து என்ன, இதை நெக்ஸ்ட் அடுத்த மிடில் கண்டுபிடிக்கிறோம். இதனுடைய மிடில் வேல்யூ ஆக்சுவலாக என்னது, மிடில் எலமெண்ட் வந்து மிடில் பொசிஷன் என்ன 0 + 8. 0 + 8 டிவைடட் பை 2 வந்து 4 இல்லை. ஸோ அப்போ 4 தான் இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு நான் கண்டுபிடிச்ச மிடில். ஸோ 4. ஸோ அப்போ 4th பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கு 12 இருக்கு. ஓகே, நம்ம தேடுற எலமெண்ட்டும் என்ன 20. நம்ம தேடுற எலமெண்ட் அந்த மிடில் எலமெண்ட்டை விட பெருசா இருக்கா சின்னதா இருக்கு? பெருசா இருக்கு. ஸோ பெருசா இருக்கு, பிக்கர் தான் 12 விட இது வந்து நம்ம எலமெண்ட் தேடுற எலமெண்ட் பெருசா இருக்கு அப்படின்றதுனால இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுக்க போறோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் விட்டுட்டு ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ நம்மளுடைய அரே வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சர்ச் பண்ற ஏரியா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இதுதான் என்னுடைய சர்ச் ஏரியா. ஓகே, இது கிடையாது, அது கிடையாது. இப்போ என்னுடைய சர்ச் ஏரியா வந்து இதுக்கும் நடுவில் வந்து வந்திருக்கு. இப்போ என்னுடைய அரேயுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 5th பொசிஷன்லேருந்து 8th பொசிஷனுக்குள்ளார இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை அப்படியே சுருக்கிக்கிட்டே வரோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு நடுவில் மிடில் எலமெண்ட் என்ன சொல்லுங்க பார்ப்போம். 5க்கும் 8க்கும் நடுவில் மிடில் எலமெண்ட் 6.5னா எதை எடுத்துக்கணும், நம்ம இன்டிஜர் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால 6 வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ சிக்ஸ்த்து பொசிஷனில் இருக்கிற வேல்யூ எடுத்து நம்ம தேடுற வேல்யூவோட கம்பேர் பண்ணுறோம். பெருசா இருக்கு, நம்ம தேடுற வேல்யூ பெருசா இருக்கா சின்னதா இருக்கா? பெருசா. நம்ம தேடுற வேல்யூ பெருசா இருக்கு அப்படின்றதுனால இந்த போர்ஷனை வந்து விட்டுட்டு இதுக்கு அப்புறம் உள்ளது. ஓகே, இப்போ வந்து நம்ம சர்ச் பண்ற அந்த ஏரியா இன்னும் குறைஞ்சி இதுதான் இப்போ நம்ம சர்ச் பண்ற ஏரியாவா மாறுது. இது கிடையாது. இப்போ நான் அந்த ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன்ல, இது இஸ் த சர்ச். இந்த ரெண்டு உள்ள. ஓகே, இப்போ ஸ்டார்டிங் எலமெண்ட் வந்து 7ஆகவும் எண்டிங் எலமெண்ட் 8ஆகவும் இருக்கு. இப்போ 7க்கும் 8க்கும் மிடில் வேல்யூ என்ன 7.5ன்னு வரும். பட் இன்டிஜர் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 7 தான். அப்போ 7th பொசிஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 7th பொசிஷன் எடுத்து அந்த 7th பொசிஷனோட நம்ம கீ வேல்யூவை கம்பேர் பண்ணுறோம். நம்ம எடுத்துக்கிற கீ வேல்யூ அந்த மிடில் எல்லாம். இப்போ இதுதான் என்னுடைய மிடில். இந்த எலமெண்ட்டோட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நம்ம தேடுறதை நிப்பாட்டிடலாம், அவ்வளவுதான். தேடுறதை நிப்பாட்டிட்டு ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து தேடிக்கிட்டு தான் வந்து இருக்கணும். ஒன்று ஈக்குவலா இருக்கணும், இல்லைன்னா மிடில் ஸ்டார்ட் வந்து எண்டிங் எலமெண்ட்டை ஓவர்லாப் பண்ணிட்டு போயிடணும். அது அடுத்த எக்ஸாம்பிளில் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மிடில் எலமெண்ட். இப்போ வந்து எனக்கு சர்ச் பொசிஷன் வந்து என்ன 7. அப்போ நான் வந்து ஆன்சரை வந்து டிஸ்பிளே பண்ணிடலாம். என்ன டிஸ்பிளே பண்ணிடலாம், ஃபவுண்டட் கீ found at position 7. 7th பொசிஷனில் எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டதா சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். இப்படி தான் வந்து இந்த சர்ச் ஒர்க் ஆகுது. இன்னும் வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போமா, இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு? ஆர் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோமா? சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாமா, இல்லை இன்னும் வேற இந்த சைடில் ஏதாவது ஒரு கடைசி எலமெண்ட் இல்லாத மாதிரி? ஓகே, இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் தேடின எலமெண்ட்டும் 7th பொசிஷனில் தான் இருக்கு. ஆனால் நான் எத்தனை சர்ச்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். 1 ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் மிடில் வந்து இது. ஓகே, இந்த இடத்துல ஒரு கம்பேரிசன் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு.
இங்கே ஒரு தடவை எஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அப்புறம் இங்கே ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அப்புறம் இங்கே ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ 4 கம்பேரிசனில் என்னுடைய எலமெண்ட்டை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒருவேளை நான் வந்து சீக்வென்ஷியல் சர்ச் பயன்படுத்தியிருந்தேன் அப்படின்னா எத்தனை கம்பேரிசன்ஸ் ஆயிருக்கும்? இதோட கம்பேர் பண்ணியிருப்பேன், இல்லைன்ட்டு இதோட கம்பேர் பண்ணியிருப்பேன், இல்லைன்னு இதோட கம்பேர் பண்ணியிருப்பேன். அப்படியே சர்ச் பண்ணிட்டு வரப்போ 6 கம்பேரிசன்ஸ் வந்து 7th கம்பேரிசனில் தான் என்னுடைய பொசிஷனை வந்து நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஓகே, ஸோ வி வில் டேக் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த எண்டு. கிட்டத்தட்ட எண்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை நம்ம எடுத்து அதையும் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் இல்லாத எலமெண்ட்டுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். இப்போ நான் வந்து அந்த ரவுண்டு போட்டுட்டு இருந்தேன்ல, அதை வந்து இப்போ நான் இப்போ நான் வேரியபிள்ஸ் வந்து இதுக்குள்ளே நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு டேக் த ஃபுல் அரே அப்படின்றதுனால இப்போ இதுதான் என்னுடைய ஸ்டார்ட்டு. அண்ட் எஸ்ன்னா ஸ்டார்ட்டு, ஈனா எண்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சர்ச் பண்ண போகிற எலமெண்ட்டோ என்ன, அது எந்த எலமெண்ட் வந்து சர்ச் பண்ண போகிறேன்? கீ வந்து ஐ வில் டேக் 89 சர்ச் பண்ண போகிறோம். எப்படி வந்து இது சர்ச் பண்ணது இந்த பைனரி சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்கள். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹவ் டு டூ? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இதான் ஸ்டார்டிங் எலமெண்ட், இதான் எண்டிங் எலமெண்ட். இப்போ என்ன செய்யணும்? மிடில் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் மிடில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? மிடில் இஸ் ஈக்குவல் டு 19/2 தான் இல்லை, 19 + 0/2. 19/2 அப்படின்னா என்ன வரும்? 9.5 வருமா? 9.5 இன்டிஜர் டிவிஷன் அப்படின்றதுனால 9th பொசிஷன். ஓகே, ஸோ இப்போ 9th பொசிஷன் தான் வந்து என்னுடைய மிடில் வந்து இருக்கிற 9th பொசிஷன். ஓகே ஓகே, மிடில் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து என்ன செய்யணும் நம்ம? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் டு செக்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் வி ஹேவ் டு டூ? செக் பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்ம கீ வேல்யூ எதை விட, மிடில் அதாவது ஏ ஆஃப் மிட்டை விட பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். பெருசாக இருக்கா? மிட்டையும் கீயையும், மிடில் வேல்யூவையும் கீயையும் செக் பண்ணுறோம். இங்கே மிடில் என்ன இருக்குது? மிடில் பொசிஷனில் நடுவில் 22 இருக்குது. நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட் என்ன? 89. அதான் இப்போ சொல்லுங்க, 22 விட 89 பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா? பெருசா இருக்கு அப்படின்னா வந்து என்ன, கிரேட்டர் தேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம அடுத்தது கம்பேரிசன் பண்றோம். நம்ம கீ வேல்யூவை மிடில் பொசிஷன்ல இருக்கிற எலிமெண்டோட கம்பேர் பண்ணி கிரேட்டரா இருந்திருக்கு. நமக்கு கிரேட்டரா இருந்ததுனால நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, எஸ்ஸை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட போறேன். இப்போ எஸ்ன்னு ஒரு வேரியபிள் இங்கே வச்சிருந்தோம் இல்லையா, இந்த இப்போ எக்ஸ் வந்து என்ன, எஸ் வந்து என்ன ஆயிடுது எனக்கு, இப்போ இது இந்த இடத்துக்கு வந்துடுது. அப்போ ஸ்டார்ட் எஸ்ஸுக்கும் ஈக்கும் நடுவில் இருக்கிறது தான் நம்மளுடைய அரே. ஓகே, அப்போ இந்த இடத்துல எஸ் வந்து இப்போ எனக்கு இல்லை. இந்த பொசிஷன் அப்படியே நம்ம கண்டுக்கவே வேண்டாம் இனிமேல். வி நீட் நாட் சர்ச் எனிவே. இதுக்குள்ளரெல்லாம் நம்ம தேட வேண்டியது ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நான் அரேவை அப்படியே பாதி ஆக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்த மிடில் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த மிடில் வந்து கிரேட்டராக இருக்குது, அடுத்த மிடில் வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ அடுத்த மிடில் வந்து எது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க? ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கையும் தான் ஆட் பண்ண போகிறீங்க. ஸ்டார்ட்டில் என்ன இருக்குது? 10 இருக்குது. எண்டில் என்ன இருக்குது? 19 இருக்குது. அது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன, 29 / 2 வரும். 29 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 15 14. ஓகே, அது ஒன்று முன்ன பின்ன இருக்கிறதுல நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, 14 கிடைக்குது. 14 இஸ் த நியூ மிடில் தட் வி ஃபைண்ட் அவுட். நியூ அரே, அந்த சுருக்குன அரே, அந்த மினிமைஸ் பண்ணினோம்ல, 50% குறைச்சோம்ல அந்த அரே, அந்த அரேல இப்போ மிடில் எலமெண்ட் வந்து 14th பொசிஷன். அப்போ 14th பொசிஷனில் இருக்கிற வேல்யூ என்ன? 50. நம்ம வேல்யூ, நம்ம சர்ச் பண்ண போகிற வேல்யூ என்னது? இதான் நம்ம சர்ச் பண்ண போகிற 89. 89 கிரேட்டராக இருக்கா லெஸராக இருக்கா? இப்போவும் கிரேட்டராக இருக்கு. இப்போவும் என்னாச்சு, 89 வந்து கிரேட்டராக வந்து நம்ம சர்ச் பண்ணுற எலிமெண்ட் வந்து மிடில் பொசிஷனை விட கிரேட்டராக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஸ்டார்ட்டை மாற்றணுமா, எண்டை மாற்றணுமா? ஸ்டார்ட்டை இடம் மாற்றணுமா, எண்டை இடம் மாற்றணுமா? ஒருவேளை ஸ்டார்ட் பட்டனா, ஒருவேளை இது கீ வந்து சின்ன நம்பராக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? எண்டை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஓகே, எண்டை வந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வரணும். இங்கே இருக்கிற எண்டை இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வரணும்.
பட் இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் எனக்கு 89 பெருசு இல்லையா? அதனால நான் என்ன செய்கிறேன், ஸ்டார்ட்டை வந்து இங்கே இருக்கிற ஸ்டார்ட்டை நான் இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வர போகிறேன். ஓகே, அதனால இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன வந்துடுது, ஸ்டார்ட்டை இந்த இடத்துல வந்து போட்டுருவோம். ஓகே, ஸோ இங்கே ஸ்டார்ட் வந்து இங்கேருந்து இங்கே வந்து மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் மிடில் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் நடுவில் இருக்கிற மிடில். இது என்னது 15, இது என்ன 19. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் மிடில்? எப்படி மிடில்? 16 plus 19. Sorry, 15 plus 19. What is 15 plus 19? 34. 34 divided by 2. What is it? 17. ஸோ இப்போ புது மிடில் வந்து 17. ஸோ இப்போ என்ன செய்கிறோம், இப்போ இதை எடுத்துக்கிறோம். கடைசியாக இப்போ எஸ்ஸை தான் அப்படியே சுருக்கிக்கிட்டே போகிறோம் பாருங்கள். நம்ம எஸ்ஸை தான் தள்ளிக்கிட்டு போகிறோம். ஏன்னா ஈயை வந்து நம்ம தள்ளலை. ஈ வந்து கடைசியாக இருந்தது, அந்த ஈயில் எண்டுலேயே தான் இருக்குது. பட் ஸ்டார்ட் மட்டும் என்ன ஆகிட்டு இருக்கு, ஸ்டார்ட் இங்கே வந்தது, இங்கேருந்து இப்போ இங்கே வரப்போகுது. ஓகே, ஸோ மிடில் கண்டுபிடிச்சிட்டோம். மிடில் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் 85. நான் தேட போகிறது எனக்கு தேவையோ 89. அப்போ இதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப வந்து என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட்டை வந்து இடம் மாற்ற போகிறேன். இப்போ ஸ்டார்ட் வந்து இந்த இடம். ஓகே, பழைய இடத்துலேருந்து ஸ்டார்ட் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் வந்து இப்போ எனக்கு இடம் மாதிரி இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த மிடில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக வந்து கிரேட்டராக இருந்ததுனால வந்து இடம் வந்து மாறிடுச்சு. இப்போ அடுத்த மிடில் வந்து கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் மிடில் வந்து இப்போ என்ன சொல்லுங்கள், 18 plus 19 divided by 2, 18.5 அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? 18 plus 19 வந்து என்ன, 37 divided by 2 which is equal to 18. இப்போ இது ரெண்டு எலமெண்ட்டுக்கு மிடில் அப்படின்னா இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று தான், அது வந்து இந்த எலமெண்ட். ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் மை மிடில். இப்போ நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட்டுக்கு சர்ச் பண்ண போகிறதோ 89, மிடில் எலமெண்ட்டும் 89. என்னவாயிருக்கு இப்போ எனக்கு கண்டிஷன் மேட்ச் ஆகிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. எனக்கு நான் தேடின வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல கிடைச்சதுனால இதோட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை சர்ச். ஸோ இதுதான் வந்து டெர்மினேட்டிங் கண்டிஷன். ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிடணும், இல்லைன்னா ஸ்டார்ட்டும் எண்டும் ஓவர்லேப் ஆகிடணும். இப்போ வந்து எஸ் இங்கே இருக்குது, எடுத்ததுமே இங்கே இருக்குது. அப்படியே வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த சைடு தாண்டி வந்துடுச்சுன்னா கூட நம்ம எலமெண்ட்டே இல்லை அதில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது புரிஞ்சுதா இந்த பைனரி சர்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? ஆர் ஷால் வி see another one எக்ஸாம்பிள் போதுமா, இல்லை வேற ஏதாவது எக்ஸாம்பிள் பார்க்கணுமா? போதும் சார். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள். இது உள்ளார இல்லாத ஒரு எலமெண்ட் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து எரேஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நான் வேற ஒரு கீ வந்து எடுத்துக்கிறேன். இதில் இல்லாத ஒரு எலமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். கீ இஸ் ஈக்குவல் டு, நான் சர்ச் பண்ண போகிற எலமெண்ட் வந்து 35. இங்கே இருக்குது 30 இருக்குது, 36 இருக்குது, பட் 35 இஸ் மிஸ்ஸிங். நான் சர்ச் பண்ண போகிற எலமெண்ட் வந்து 35. இதுதான் வந்து என்னுடைய கீ. இப்போ இதுக்கு எப்படி இந்த ப்ரோக்ராம் வந்து பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். திஸ் இஸ் மை சர்ச் கீ. இப்போ ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் வந்து எங்கே இருக்கணும், இந்த இடத்துல தான் வந்து இருக்கணும். எண்டு வந்து இங்கே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்ன செய்கிறோம், மிடில் கண்டுபிடிக்கிறோம். வாட் இஸ் த மிடில் நவ்? பார்த்துட்டு அப்படியே சொல்லலாம் 19/2. 19/2 அப்படின்னா 9.5 which is nothing but 9. ஓகே, ஸோ 9. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டார்ட்டை இடம் மாற்றணுமா எண்டை இடம் மாற்றணுமான்ட்டு. 9th பொசிஷன்னா இது. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அடுத்தது. நீங்கள் மிடில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுறோம். மிடில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி ஒன்று ஸ்டார்ட்டை கொண்டு போய் மிடிலுக்கு அப்புறம் வைக்கணும், இல்லை அப்படின்னா எண்டை வந்து மிடிலுக்கு முன்னாடி வைக்கணும். ஸ்டார்ட்டை இடம் மாற்றுறதுனா மிடிலுக்கு அப்புறம் வச்சு இதை ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, எண்டை இடம் மாற்றுறதா இருந்தால் எண்டு எப்போதுமே மிடிலுக்கு முன்னாடி வரும். அப்போ எனக்கு இதுதான் என்னுடைய அரே அப்படின்னு சொல்லி ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட்டை மாற்றணுமா எண்டை மாற்றணுமா? ஸ்டார்ட் இப்போ எந்த பொசிஷனுக்கு வரும்? அந்த ஸ்டார்ட் இப்போ எந்த பொசிஷனுக்கு வரும்? 10.
10, அதாவது மிடிலுக்கு அடுத்த பொசிஷன். ஸ்டார்ட்டை நீங்கள் மாற்றுறதா இருந்தால் மிடிலுக்கு அடுத்த பொசிஷன். எண்டை வந்து இடம் மாற்றுறதா இருந்தால் எங்கே வரும்? மிடிலுக்கு முன்னாடி பொசிஷன். மிடில் எங்கே இருக்கோ அதுக்கு முன்னாடி வரும். இந்த இடத்துல ஈனா இங்கே வரும். பட் நான் சர்ச் பண்ணுற எலமெண்ட் 35 இந்த ரேஞ்சில் இல்லை, இதுக்குள்ளார தான் எங்கேயோ இருக்குது. அதனால இப்போ நான் வந்து ஸ்டார்ட்டை தான் வந்து இடம் மாற்ற போகிறேன். ஸோ இப்போ இங்கே அங்கேருந்து ஸ்டார்ட் வந்து எனக்கு இந்த இடத்துக்கு வரப்போகுது. now this is my new start. அண்ட் இங்கே இருந்து ஸ்டார்ட் வந்து எரேஸ் ஆகி இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுது. இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட் மிடில் எலமெண்ட் என்ன? இப்போ அடுத்த மிடில் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, now what is the நெக்ஸ்ட் மிடில்? அடுத்த மிடில் 14. ஓகே, அடுத்த மிடில் வந்து 14th பொசிஷன். ஓகே, இப்போ 14th பொசிஷன் அப்படின்னா வந்து இது 14th பொசிஷன் அப்படின்னா இது. இப்போ எனக்கு சொல்லுங்க, கீ எலமெண்ட்டையும் இந்த 50யும் வச்சு இப்போ எனக்கு ஸ்டார்ட் இடம் மாற்றணுமா, எந்த இடம் மாற்றணும்? எண்டு இப்போ எந்த இடத்துக்கு வரும்? எண்டு இப்போ இங்கே இருக்கிற எண்டு வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, இந்த இடத்துக்கு வந்துடும் இ அப்படின்ட்டு இந்த பொசிஷனுக்கு வந்துடுது. ஓகே, ரைட். நவ் வாட் இஸ் த நெக்ஸ்ட் மிடில்? இப்போ அடுத்தது வந்து மிடில் கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? 10 + 13 s + e / 2 தான் இல்லையா? 23 டிவைடட் பை 2 வந்து 23னா அதை 22 எடுத்துக்கிறோம், அதில் பாதி வந்து 11. ஸோ இப்போ மிடில் வந்து எனக்கு இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதான் வந்து என்னுடைய மிடில் பொசிஷன். இதான் வந்து இப்போ எம் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ சொல்லுங்கள், இப்போ ஸ்டார்ட்டை இடம் மாற்றணுமா, எந்த இடம் மாற்றணுமா? இங்கே 35 இருக்கு, இதுவோ 36. அதாவது மிடில் பொசிஷனில் பெரிய நம்பர் இருக்குது, தேட வந்ததோ சின்ன நம்பராக இருக்குது. அப்போ எண்டை வந்து இந்த எண்டை வந்து எங்கே கொண்டு வரணும், எந்த இடத்துக்கு கொண்டு வரணும் சொல்லுங்கள்? எண்டு வந்து இப்போ 10 அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ எண்டு வந்து இப்போ தட் வில் மூவ் டு திஸ் பொசிஷன். ஸ்டார்ட்டும் எண்டும் இப்போ ஸ்டார்ட்டோட வேல்யூவும் 10 தான், எண்டுடைய வேல்யூவும் இப்போ எனக்கு 10 தான். இப்போ ஸ்டார்ட்டும் எண்டும் எனக்கு ஒரே பொசிஷனில் வந்துருக்கு. இப்போ அடுத்த மிடில் கண்டுபிடிக்கிறோம். என்ன? ஸ்டார்ட் ப்ளஸ் எண்டு டிவைடட் பை 2 என்ன? 10 தான். அதே 10 தான்ல. 10 + 10 20. 20 டிவைடட் பை 2 வந்து 10 தான். ஓகே, இப்போ என்னுடைய மிடில் வந்து இது. இப்போ என்னுடைய மிடில் வந்து இது. இதான் இப்போ என்னுடைய மிடில். இப்போ சொல்லுங்கள், 35 கிரேட்டர் தேன். இப்போ என்ன ஆகும்? இப்போ ஸ்டார்ட்டை இடம் மாற்றணுமா, எந்த இடம் மாற்றணுமா? ஸ்டார்ட்டை இடம் மாற்றணும். ஏன்னா நான் தேட வந்தது 35, மிடில் இருக்கிறதோ 30. அப்போ 30க்கு ரைட் சைடில் தானே இருக்கும். அப்போ ஸ்டார்ட்டை வந்து இடம் மாற்றணும். ஸ்டார்ட் இப்போ எந்த இடத்துக்கு போயிடும்? 11th பொசிஷனுக்கு. ஸ்டார்ட் இந்த இடத்துக்கு வந்துடுது. ஓகே, ஸ்டார்ட் இப்போ அடுத்த மிடில் நம்ம கண்டுபிடிக்கணுமா வேணாமா? ஸ்டார்ட்டுக்கும் எண்டையும் ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, ஸ்டார்ட் எண்டையும் ஆட் பண்ணி மிடில் கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த மிடில் இப்போ கண்டுபிடிக்க வேண்டாம். ரீசன் என்ன? ஸ்டார்ட்க்கு முன்னாடியே என்கிட்ட வந்துருச்சு சார். எண்டு இங்கே இருக்கு, ஸ்டார்ட் இங்கே இருக்கு. யூஸ்வலாக ஸ்டார்ட் தான் எங்கே இருக்கணும்? லெஃப்டில் இருக்கணும் இல்லையா? ஸ்டார்ட் வந்து சின்ன நம்பராக இருக்கணும், எண்டு வந்து பெரிய நம்பராக இருக்கணும். ஆனால் இப்போ நம்மளுக்கும் என்ன ஆகி போயிடுச்சு, இந்த இடத்துல எண்டு வந்து 10 இருக்கு, ஸ்டார்ட் வந்து என்னவா இருக்கு? 11 இருக்கு இல்லை? ரிவர்ஸாக மாறிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் இது அடுத்த மிடில் கண்டுபிடிக்க வேண்டாம். நம்ம ஆப்ரேஷன் ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்தது அப்படின்னா we can say that the element is not found. லூப்பை விட்டு வெளியிலையும் நம்ம வந்துட்டு இந்த எலமெண்ட் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதா இந்த பைனரி சர்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? இப்போயும் பாருங்கள், 35 வந்து இந்த அரேக்குள்ளார இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் எத்தனை சர்ச்லேயே கண்டுபிடிச்சிட்டேன்? 1 2 3 4 4 கம்பேரிசன். 4 கம்பேரிசனில் 35 இந்த அரேக்குள்ளார இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் பைனரி சர்ச்சுடைய அட்வான்டேஜ். புரிஞ்சுதா எப்படி பைனரி சர்ச் ஒர்க் ஆகுதுன்ட்டு? இதுக்கு ப்ரோக்ராம் போகலாமா?
ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூ நோ நம்ம அந்த லாஜிக்கை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? லாஜிக்கை பற்றி ஒரு பிளானிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து we will ரைட் த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இப்போ அப்படியே அந்த ஸ்டெப்ஸை வந்து அப்படியே கொஞ்சம் நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க, ரீகால் பண்ணினீங்க அப்படின்னா வந்து தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் எல்லாம் வந்து வாங்கிக்கிறோம். இன்புட்லாம் வாங்கினதுக்கப்புறம் கீ வேல்யூ இன்புட்டாக வாங்கிக்கிறோம். கீ வேல்யூ இன்புட்டாக வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், ஸ்டார்ட் அண்ட் எண்டு வந்து என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்கிறோம். ஃபஸ்ட்டு டைம் ஸ்டார்ட் வந்து என்னது, 0 தான். 0 ஃபஸ்ட்டு டைம் எண்டு வந்து எந்த இடத்துல இருக்கும், n என்ல இருக்குமா n-1ல இருக்குமா? இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் n வேல்யூ என்ன, இந்த இப்போ நான் எடுத்துக்கிற இந்த பெரிய எக்ஸாம்பிளில் n வேல்யூ என்ன சொல்லுங்க? எத்தனை எலிமெண்ட் மொத்தம் எடுத்திருக்கேன்? 20 20 எலிமெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ n வேல்யூ வந்து 20. n-1 அப்போ இங்கே வந்து என்ன வரணும், எண்டிங் வேல்யூ வந்து n வரக்கூடாது. என்ன வரணும், n-1. இதான் வந்து எண்டிங் வேல்யூ. ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் லூப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அந்த லூப் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து அது ஒரு வைல் லூப்பாக வந்து போட்டுக்கலாம். வைல் லூப்பில் என்னது ஒன்று நீங்கள் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ அதனால் இன்னொன்று வச்சுப்போம், ஃபவுண்டு. இனிஷியல் நம்ம எலமெண்ட்டை கண்டுபிடிக்கல, அதனால் ஃபவுண்டு வேல்யூ எடுத்ததுமே நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகே, பட் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோன்னா ஃபவுண்டை வந்து நம்ம 1ன்னு மாற்றிடுவோம். இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா வைல் லூப் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். வைல் லூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபார் லூப் வச்சு அதை எழுதலாம், பட் வைல் லூப்புக்கு நம்ம வந்து போகிறோம். வைல் லூப்பில் இப்போ இந்த இடத்துல வந்து கண்டிஷன் போட போகிறோம். என்ன கண்டிஷன்னா, இந்த லூப் ஸ்டார்ட் வந்து எப்படி இருக்கணும், லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு எண்டிங்காக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த லூப்பை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்டு ஸ்டார்ட் வந்து எண்டிங்கை விட லெஸ்ஸராக இருக்கணும். அண்டு அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்காமல் இருக்கணும். அன்ஃபவுண்டு. ஓகே, அன்ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இதான் வந்து கண்டிஷன். ஸ்டார்ட் எண்டை விட, இந்த வைல் லூப் கண்டிஷன் வந்து புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸ்டார்ட் வந்து எண்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த மிடில் எலமெண்ட்டை கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இப்போ லூப் வந்து நிப்பாட்டணும். லூப்பை ஸ்டாப் பண்ணணும்னா என்ன கண்டிஷனு, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகணும், இல்லைனா இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆகணும். ஓகே, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா தான் அண்டு போட்டிருக்கோம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆச்சுனாலே டோட்டல் கண்டிஷனே எனக்கு வந்து ஃபால்ஸ் ஆகி லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஒன்று எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாலும் நீங்கள் டெர்மினேட் பண்ணிடலாம் லூப்பை, இல்லைன்னா ஸ்டார்ட் வந்து எண்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணிடலாம். இந்த கண்டிஷன்ஸ் ரெண்டும் புரியுதான்னு கொஞ்சம் பாருங்கள். இந்த ரெண்டு கண்டிஷனும் உங்களுக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா தான் லூப் உள்ளார போகலாம். என்ன கண்டிஷன், ஸ்டார்ட் வந்து எண்டை தாண்டாமல் இருக்கணும், எலமெண்ட்டை கண்டுபிடிக்காமல் இருக்கணும். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா லூப் உள்ளார போகணும். அதே நேரத்தில் ஸ்டார்ட் வந்து சின்னதாக இருக்குது எண்டை விட அப்படின்னாலும் நீங்கள் லூப் உள்ளார போகணும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். இருந்ததுன்னா லூப் உள்ளார போயிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும், வி ஹாவ் டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் எடுத்ததும் மிடில் கண்டுபிடிக்கணும். எப்படி வந்து மிடில் வந்து கண்டுபிடிப்போம், ஸ்டார்ட்டையும் எண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம், மிடில் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ மிடில் கண்டுபிடிச்சதுக்கு அடுத்தது என்ன செய்கிறோம், இங்கே அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்கள். மிடில் கண்டுபிடிச்சது அடுத்தது என்ன செய்கிறோம், இங்கே பாருங்களேன். மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். செக் பண்ணுறோமா, எதோட செக் பண்ணுறோம், மிடில் இருக்கிற நம்ம கீ வேல்யூ மிடில் எலிமெண்ட்டை விட கிரேட்டராக இருக்கா, லெஸ்ஸராக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா, இந்த கண்டிஷனை செக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ கிரேட்டராக இருந்தால் என்ன பண்ணணும், லெஸ்ஸராக இருந்தால் என்ன பண்ணணும், ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லணும். ஸோ அப்போ நம்ம கீ வேல்யூ கிரேட்டர் தேன் மிடில் வேல்யூ, கீ வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள். கீ வேல்யூ கிரேட்டராக இருக்குது மிடில் வேல்யூவை விட, அப்போ என்ன செய்யணும், எதை மாத்துறீங்க, ஸ்டார்ட்டை மாத்துறீங்களா எண்டை மாத்துறீங்களா? ஸ்டார்ட் எந்த இடத்துக்கு வரணும், ஸ்டார்ட்டை எந்த இடத்துக்கு மாத்துறீங்க, மிடிலுக்கு அடுத்த பொசிஷன் MID +1. புரியுதா? இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்கள். திரும்ப ஒரு டைம் ப்ரோக்ராம் எழுதுறப்பையும் சொல்லுவேன், பட் இப்பயே பாருங்கள். ஸோ கீ வேல்யூ நம்ம தேடுற அந்த கீ வேல்யூ மிடில் வேல்யூவை விட பெருசாக இருந்துச்சுன்னா ஸ்டார்ட்டை தான் மாற்றுறோம். ஓகே, ஸ்டார்ட்டை கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஸ்டார்ட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல போடுறோம்ல. இப்போ இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன, இந்த இடத்துல இருக்கும், ஸ்டார்ட் வேறு எங்கேயோ இருக்கும், அது கொண்டு வந்து மிடிலுக்கு அடுத்தது இந்த இடத்துல நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ இப்போ ஸ்டார்ட்டை வந்து மிடிலுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து மாற்றுறோம்.
ஓகே. ஸோ அடுத்தது எல்ஸ் இஃப் போடுறோம். இல்லை அப்படின்னா இல்லைன்னா என்ன கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். இஃப் கீ லெஸ்ஸர் தேன் ஏ ஆஃப் மிட். ஓகே, இப்போ நம்ம வந்து தேடுற எலமெண்ட்டு மிடில் இருக்கிற எலமெண்ட்டை விட சின்னதாக இருக்குது அப்படின்னா இப்போ எதை நம்ம சேஞ்ச் பண்ணணும்? ஸ்டார்ட்டையா எண்டிங்கயா? எண்டு சார். எண்டை எந்த இடத்துக்கு மாற்றணும்? மிடிலுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ எண்டு வந்து இந்த இடத்துல இருக்குது, ஸ்டார்ட் வந்து ஏதோ இந்த இடத்துல இருக்குது. ஓகே, நம்ம தேடுற எலமெண்ட் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா எண்டை கொண்டு வந்து மிடிலுக்கு முன்னாடி தான், இந்த இடத்துல தான் போடணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம அப்படி மீன் பண்ணுறோம். ஸோ அப்போ எண்டு வந்து என்ன ஆகும்? மிடிலுக்கு முன்னாடி வைக்கிறோம். ஸோ மிடில் -1. ஓகே, இந்த செமிகோலன்லாம் பற்றி நம்ம ப்ரோக்ராமில் பார்த்துப்போம். இப்போ அடுத்தது இதுவும் இல்லை, கிரேட்டராகவும் இல்லை, லெஸராகவும் இல்லை அப்படின்னா அது என்னவா இருக்கணும்? இந்த வேல்யூ நம்ம சர்ச் பண்ணுற அந்த கீ வேல்யூ மிடில் எலமெண்ட்டை விட பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது? ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஈக்குவல் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்? இந்த ஃபவுண்டுன்னு ஒரு வேரியபிள் இங்கே வச்சோம் பார்த்தீங்களா, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், மேட்ச் ஆயிடுச்சு. வேல்யூ வந்து மேட்ச் ஆனதுனால நம்ம வந்து நம்ம ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி வரும். என்னென்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஃபவுண்டை வந்து 1 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம். ஃபவுண்டை 1 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு நம்ம அந்த பொசிஷனை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். மிடில் இப்போ மிட்டு தான் அந்த பொசிஷன் வந்து என்ன? மிட்டு தான். ஸோ அந்த பொசிஷன் நம்ம கண்டுபிடிச்ச அந்த பொசிஷன் வந்து மிட்டு அப்படின்னு சொல்லி இதை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, இது அடுத்தடுத்த லைனில் ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப அடுத்தடுத்த லைனில் வந்து எழுதுவேன். அண்ட் ஃபைனலாக வந்து அந்த ப்ராக்கெட் இங்கே நம்ம ஓப்பன் பண்ணின அந்த ப்ராக்கெட்டை இந்த இடத்துல உள்ள கீழே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதான் வந்து லாஜிக்கு. அப்புறம் வெளியில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஃபவுண்டு 0வாக இருக்கா 1ஆ இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். 0வாக இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் நாட் ஃபவுண்டு, 1ன்னு இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் ஃபவுண்டு, பொசிஷனை நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். லாஜிக் புரியுதா? இதை நல்லா பார்த்து வச்சிங்க. நோட்லலாம் நோட் பண்ணிக்காதீங்க. இப்போ அடுத்தது இதில் இப்போ எல்லாத்தையும் இதை எரேஸ் பண்ணிவிட்டு நான் எழுதுகிறப்ப நீங்கள் வந்து சொல்லணும். ஓகே, எரேஸ் பண்ணிடலாமா? இதை இப்போ ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், ப்ரோக்ராம் போகிறோம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டாம். ப்ரோக்ராமாக எழுதுகிறப்ப அந்த ப்ரோக்ராமை நோட் பண்ணிக்கிங்க. I'm going to erase these things. டாப்பில் இருக்கிறது வேணால் அப்படியே இருக்கட்டும் ஃபார் அவர் ரெஃபரன்ஸ். ஓகே, now we are going to see the coding. அப்படியே கொஞ்சம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்து எனக்கு இப்போ நீங்கள் அடுத்தடுத்தது நான் என்ன எழுதணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லணும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே நம்ம வந்து யோசித்து பண்ண முடியாது. அதனால் இந்த இப்போதைக்கு அரேவை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். A50 அப்படின்னு சொல்லி 50, 25 மாற்றி போடுறேன். யூ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட், என்ன வேணால் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இதில் ஐ லூப்பெல்லாம் ஜே லூப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. பட் கீ அப்படின்றத நான் வந்து இன்புட்டாக வாங்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஐ தேவை, ஏன்னா எத்தனை எலமெண்ட்ஸ் அப்படின்றத இன்புட்டை இன்புட் வாங்கணும் இல்லையா? அதனால் ஐ லூப்பும் ஐ தேவை. எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத எண்ணில் நம்ம இன்புட்டாக வாங்க போகிறோம். அதனால் எண்ணும் தேவை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்ன செய்கிறோம்? நம்ம மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸை நம்ம அரேக்குள்ளே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை நம்ம இன்புட்டாக வாங்கிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். என்டர் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் ஆஃப் வழியாக இன்புட் வாங்குகிறோம். ஸோ என்ன வந்து நம்ம இன்புட்டாக வாங்கிட்டோம். என்ன சரி பார்த்துக்கலாம், வேரியபிள் டிக்ளரேஷன் கடைசியாக பார்த்துக்கலாம். ப்ரோக்ராம் பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை வேரியபிள் டிக்ளரேஷனை பற்றி. ஓகே, தெரிஞ்ச வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அப்புறம் என்னென்ன வேரியபிள்ஸ் தேவையோ அப்புறம் அப்பப்போ டிக்ளேர் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகே, ஸோ இப்போ என்டர் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம இன்புட்டாக வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்புட்டாக வந்து ஒன்று வந்து வாங்குவோம். ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் n. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒரு 2-3 ப்ரோக்ராமாக ஃபார் த பாஸ்ட் ப்ரீவியஸ் few programs we have been writing the same type of loop i++. இதுக்குள்ளார ஒரு printf enter the element number, printf enter the value %d அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜோடு நம்ம இன்புட் வாங்குகிறோம். %d and here இந்த இடத்துல %dக்கு வந்து என்ன வரணும்? i வரணும். இங்கே வந்து &a of i. ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இன்புட்லாம் வாங்கி முடிச்சிட்டேன். இது வரைக்கும் தான் பழைய ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது என்ன செய்யணும் சொல்லுங்கள்?
ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 என்ன செய்யணும்? S equal to 0. ஸ்டார்ட். நம்ம என்ன ஒன்று பண்ணோம்னா எஸ்இன்னு வச்சா குழப்பமாக இருக்கும் நிறைய பேருக்கு. திரும்பி ஒரு 10 நாளைக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா எஸ்னா என்னன்னு தெரியாது, ஈனா என்னன்னு தெரியாது. அதனால் இந்த வேரியபிளை நான் என்னன்னே வச்சிடுறேன், ஸ்டார்ட்னே வச்சிடுறேன். ஸ்டார்ட் வந்து என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தது என்னன்னு வச்சுக்கிறோம், Start. 0ன்னு வச்சுக்கிறோம். எண்டு வந்து என்னன்னு வச்சுக்கிறேன், End. N minus 1. லாஸ்ட் எலமெண்ட் தான் வந்து எண்டு. அதனால அதை n-1 தான் லாஸ்ட் எலமெண்ட்டு. இந்த மாதிரி வச்சுக்கிறோம். Count அப்புறம் equal to 0. ஃபவுண்டுன்னு ஒரு வேரியபிள், அதையும் நம்ம 0 இனிஷியலாக வந்து கண்டுபிடிக்கல, அதனால ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்புறம் வேற என்ன செய்யணும் சொல்லுங்கள்? இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக வந்து ஒயில் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஒயில் கண்டிஷன் 2 கண்டிஷன் சொன்னேன். இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் லூப் உள்ளார போகணும். ஒன்று என்னது, ஃபவுண்ட் என்னவா இருக்கணும், கண்டுபிடிச்சிருக்க கூடாது அந்த எலமெண்ட்டை. அடுத்தது என்ன, இன்னொன்று என்ன சொன்னேன், ஃபவுண்ட் ஈக்குவல் டு 0னா அந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். எலமெண்ட்டை Less than or equal. இது வரைக்கும் நான் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கல. இன்னொன்று வந்து ஸ்டார்ட் வந்து எண்டை விட கம்மியாவோ ஈக்குவலாவோ இருந்தாலும் உள்ளார வந்து போகலாம். ஸோ அதனால் ஸ்டார்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எண்ட், இந்த ரெண்டுமே கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம அடுத்த எலமெண்ட்டை தேடுற அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறோம். இல்லைனா அந்த தேடுற அந்த முயற்சியை விட்டுற போகிறோம் நம்ம, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இது உள்ளார வந்து ஃபஸ்ட் எடுத்ததும் என்ன கண்டுபிடிக்கணும், Middle value. மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிடில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம், மிடில் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட் ப்ளஸ் S plus start plus N எண்ட் divided டிவைடட் by பை 2. மிடில் பொசிஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மிடில் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ, இதில் இன்னொன்று வாங்க விட்டுட்டோம் பார்த்தீங்களா, கீ வேல்யூ. எலமெண்ட்டை மட்டும் இன்புட்டாக வாங்கியிருக்கோம், பட் கீ வேல்யூ இன்புட்டே வாங்கலைல்ல. அரேல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் இன்புட்டாக வாங்கணும், கீ வேல்யூ இன்புட் வாங்கல. சரி ரைட், அதை வாங்கிப்போம். மிடில் கண்டுபிடிச்சிட்டோம். மிடில் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், நம்ம கீ வேல்யூ மிடிலை விட பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா, இந்த 3 கண்டிஷன்ஸை வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், நம்ம இன்புட்டாக வாங்கின அந்த கீ வேல்யூ மிடில் வேல்யூவை விட சின்னதாக இருக்குது. சின்னது பெருசு ஈக்குவல் அப்படி வச்சுப்போம், சின்னதாக இருக்குது. இப்போ எதை மாற்றணும், எண்டை தான் மாற்றணும். start. எண்டை மாற்றணும். நான் அங்கே போடுறப்ப வேறு சொன்னேன், இங்கே வேறு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எண்டு வந்து என்னன்னு மாற்றணும், எண்ட் இஸ் ஈக்குவல் டு எந்த இடத்துக்கு வரும், mid minus 1. எண்டை வந்து எண்டு மாறுதுனாலே அது மிடிலுக்கு முன்னாடி தான் வரும். அடுத்தது என்ன செய்கிறோம் அப்படின்னா, இஃப் கீ வேல்யூ கிரேட்டர் தேன் மிடில்னா என்ன அர்த்தம், கிரேட்டர் தேன் கீ வேல்யூ, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ மிடில் வேல்யூவை விட பெருசாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஸ்டார்ட்டை மாற்றணுமா எண்டை மாற்றணுமா, ஸ்டார்ட்டை மாற்றணும். எந்த பொசிஷனுக்கு மாற்றணும், Middle plus 1. மிடிலுக்கு அடுத்த எலமெண்ட்டுக்கு மாற்றணும், மிடில் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த 2 அடுத்தது வந்து நான் இஃப் எல்ஸ் இஃப்னு போட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காகவே அது என்னென்னு அர்த்தம், ஈக்குவல்னு தான் அர்த்தம். சொல்லுங்கம்மா. Mid plus mid minus 1 போட்டீங்க சார். ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1, மிட் ப்ளஸ் 1. ஓகே, மிடிலுக்கு அடுத்த எலமெண்ட்டுக்கு மாத்திரம். இப்போ கீ வேல்யூ கிரேட்டராகவும் இல்லை லெஸராகவும் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அதனால் இந்த இடத்துல நான் இது போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி இஃப் கீ ஈக்குவல் டு மிட் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ண வேண்டாம். கடைசி ஆப்ஷன் அதுதான். அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலாக இருந்தாலே இந்த இடத்துக்கு தான் வரும். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து, அதாவது ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டதா அர்த்தம் இல்லையா, மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஃபவுண்டை வந்து என்னென்னு, ஃபவுண்டு 0ன்னு வச்சுருந்த அந்த ஃபவுண்டு 0ன்னு வச்சுருந்த அந்த ஃபவுண்டை வந்து இப்போ என்னென்னு மாற்றிடுறோம், கண்டுபிடிச்சாச்சுன்றதுனால 1 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம். மிட்டு வந்து அடுத்த மிட்டு கண்டுபிடிக்க மாட்டோம். அப்போ மிட்டு பொசிஷன் ஈக்குவல் டு மிட்டுங்கிறது போட தேவையில்லை. ஏன்னா வந்து மிட்டு எடுத்து டேரெக்டாகவே அப்படியே நம்ம இங்கேயே வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த மிட்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து என்னுடைய பொசிஷன், அது வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு அந்த 2 ஸ்டேட்மெண்ட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஃபவுண்டை மட்டும் 1ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ வெளியில் வர்றோம். வெளியில் வந்து இந்த இடத்துல வந்து நான் என்ன செக் பண்ணணும், ஃபவுண்டு தான் செக் பண்ணணும். கண்டுபிடிச்சாச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். அது எப்படி செக் பண்ணுறோம், ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம எலமெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். printf the element is found at position %d. எந்த பொசிஷனில் இப்போ அது இருக்குது, மிட்டு தான் அதனுடைய பொசிஷன். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம், ஃபவுண்ட் வந்து 0வாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ வந்து என்ன செஞ்சிடறோம், the element is not found in the array, is not found in the or within the array. ஓகே, ஸோ இதான் வந்து ப்ரோக்ராம்.
என்னுடைய இதில் வந்து நம்மளுடைய லாஜிக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த போர்ஷன், திஸ் போர்ஷன் இஸ் அவர் லாஜிக். இங்கேருந்து ஆரம்பிக்குது, இங்கேருந்து இது வரைக்கும். கீ இன்புட்டை வாங்கல சார். கீ வந்து இப்போ இன்புட்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணிடலாம். ஸோ கீ எலமெண்ட்டை இன்புட்டாக வந்து இந்த இடத்துல வந்து வாங்க போகிறோம். ஸோ printf enter the value to be searched or enter the element to be searched. எந்த எலமெண்ட்டை நம்ம அந்த அரேக்குள்ளார இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் %d, ஆம்பர்சன் கீ. இப்போ அந்த என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் விட்டு போயிருக்கோம் அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இப்போ நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். கீ போட்டாச்சு, ஐ போட்டாச்சு, என் போட்டாச்சு, வேற என்னென்ன இருக்கு? ஸ்டார்ட், எண்டு அண்ட் மிட். ஃபவுண்டும் இருக்கு இல்லையா? ஸோ ஃபவுண்டு. ஸோ இந்த வேரியபிள்ஸ்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு now let us run the program. Total number of elements, I'm going to give some 15 elements. 15 elements இல்லை, இப்போ இது ஒன்று ஒன்றா கேட்கும் இல்லையா? ஸோ ஆர்டராக கொடுக்கணும், முக்கியம் அதுதான். இதில் இன்புட்டை கனாப்புடான்னு கொடுத்துடக்கூடாது. பைனரி சர்ச்சை பொறுத்த வரைக்கும் the elements of the array must be in ascending order or descending order. 15 elements வந்து இப்போ நான் வந்து இன்புட்டை வந்து கொடுத்துட்டேன். எந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட் சொல்லுங்கள், எதை சர்ச் பண்ணலாம்? 39. ஆமாம், இதுவா? சரி, ஓகே, 39 கொடுக்குறோம். the element is not found in the array. ஓகேவா? கரெக்ட் தானே? சார் ராங். ராங். என்ன ராங்கு பார்க்கலாம். கீ ஓகே, ரைட். இங்கே பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல? கீ லெஸ் தேன் மிடில்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக கீ லெஸ் தேன் என்னன்னு வரும்? வெறும் மிடில் வேல்யூவோட செக் பண்ணல, மிடில் இருக்கிற எலமெண்ட்டோட செக் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும்? ஏ ஆஃப் மிட்னு வரும். வெறும் மிட்னா அந்த நம்பர் இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸோட செக் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அதனால தான் அது வந்து அந்த இண்டெக்ஸில் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஏ ஆஃப் மிட்னு வரும். ஆனால் இங்கே போடுறப்ப எண்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏ ஆஃப் மிட் ப்ளஸ் 1 போடக்கூடாது. இங்கே போய் இங்கே பொசிஷனை மாத்திரம், இங்கே அந்த பொசிஷனில் இருக்கிற வேல்யூவோட கம்பேர் பண்ணுறதுனால ஏ ஆஃப் மிட், இங்கே ஏ ஆஃப் மிட். ஓகே, ரன் பண்ணி இப்போ திரும்ப அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். 15 வேல்யூஸ். என்டர் த எலமெண்ட் டு பி சர்ச்டு 49. அதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் டைம் கேட்டீங்க. 49. இதுக்கும் அதே தான் வருது. த எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த அரே. ஆக்சுவலாக யூ ஷுட் கெட் 10. திஸ் இஸ் த மிஸ்டேக். ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட். இந்த கண்டிஷன் ட்ரூவா? ஓகே, இங்கே பாருங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. இதெல்லாம் ஆக்சுவலாக சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். என்ன பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள்? என்ன வரணும்? டபுள் ஈக்குவல் டு, சிங்கிள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா வேல்யூ என்ன ஆகிடுது? ஃபவுண்ட் ஈக்குவல் டு 0 0 திரும்ப திரும்ப அதுக்கு அசைன் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால தான் இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரியுது. இதே மாதிரி தான் உங்களுக்கும் வரும். யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் திஸ் ஸ்மால் மிஸ்டேக்ஸ். சர்ச் பண்ண போகிற எலமெண்ட் வந்து 55. Okay, we got the answer now correctly. The element is found at position 7. Okay, புரிஞ்சுதா இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு? Now we will give another example. அதாவது என்ன அப்படின்னா, எலமெண்ட் இல்லாத ஒரு எலமெண்ட்டை கொடுத்து அதுக்கும் கரெக்டாக ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது கண்டிப்பாக வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 10 elements. 2 4 5 8 9 15 25 36 45 60. நான் சர்ச் பண்ண போகிற எலமெண்ட் வந்து 10 அரேக்குள்ளே இருக்கா? இல்லை. என்ன ஆன்சர் வருது? த எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த அரே. தட்ஸ் ஆல். புரிஞ்சுதில்ல? இந்த கோடிங் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடிங் புரிஞ்சிருக்கணும். அதுக்கு கோடிங் புரியணும்னா அதுக்கு முன்னாடி லாஜிக் புரிஞ்சிருக்கணும். எல்லாம் ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டடு. தியரியாக எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ப்ரோக்ராமாக இதை எழுத முடியும். எனி டவுட் இன் திஸ் ப்ரோக்ராம்? யூ கேன் ஆஸ்க் மீ நவ். கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராமாக இருக்குல்ல, இது வரைக்கும் பார்த்ததில் இதுதான் கொஞ்சம் பெருசாக தெரியுது எனக்கு. என்னமோ 31 lines வந்திருக்கு மொத்தம். ஓகே, டேக் டவுன். இது அட்ஜஸ்ட் வச்சு நல்ல ஸ்க்ரீனில் ஃபுல் ப்ரோக்ராமை ஓகே, நவ் இட் இஸ் விசிபிள். நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா ஜூம் பண்ணி பார்த்து நோட் பண்ணிக்கிங்க ப்ரோக்ராமை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட முடிஞ்சது. வி வில் மீட் இஃப் பாசிபிள் டுமாரோ, இல்லை அப்படின்னா டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir.